வாழையிலே ஓடம்போலே ஆடிடுவோமே வாழையிலே. ஆசைதான் ஒரு மனிதனை காப்பாற்றுகிறது, ஆசைதான் ஒரு மனிதனை அழிக்கச் செய்கிறது. ஆமா, ஆசை நடந்து போயிட்டார் ஐயா. செம்பகுளம் சத்தியம் செய்து விட்டேன், மரக்காலை வாங்கிச் செல். பெரியாண்டவரே, ஆலமரத்துக்கு அடியில் அசத்தை கட்டியிருக்கின்றேன். நான் செய்யும் சத்தியத்தை ஒரு கண்ணாலையும் அசத்தை ஒரு கண்ணாலையும் பார்க்க சொன்னீர்கள். சரி, அதனால் நான் நீ செய்யும் சத்தியத்தை நான் பார்க்கவே இல்லை, அசத்தை தான் சுவாமி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் குதிரை அவுத்துக்கட்டு ஓடிவிட்டதா? அதை பார்த்து கொண்டிருந்தாய். சத்தியத்தை பார்க்கவில்லை என்கிறாய். ஆமா சுவாமி. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? சரி, இனிமேல் என் அசுவம் எங்கிருந்தாலும் சரி அது என்னை தேடி வந்துவிடும். என் குதிரையை நீ பார்க்க வேண்டாம், என் சத்தியத்தை மீண்டும் பார். தாயே காளிதேவி, இந்த சதிகார பாவி ஏதோ சத்தியம் திட்டுகிறானே தாயி, மீண்டும் மறுபடியும் சத்தியம் செய்ய சொல்லுகிறான். தாயி காளிதேவி, தண்ணீருக்குள்ளே இருக்கும் விஷப்பூச்சியை நான் பார்த்துக் கொள்கிறேன், தரையில் இருக்கும் விஷப்பூச்சியை நீ பார்த்துக்கொள். தாயே, தட்டானுடன் சொல்லை கேட்டு மறுபடி சத்தியம் செய்துவாரே. சொல்லை கேட்டு மறுபடி சத்தியம் செய்துவாரே. அப்போ தாயே, மனதில் நீ பொன்னர் தண்ணீரில் சத்தியம் செய்துவாரே. மனதில் எண்ணி நானும் தண்ணீர் சத்தியம் செய்துவாரே. அப்போ எதற்கும் அந்த போட்டாண்டவர் இறங்க சத்தியம் செய்துவாரே. சத்தியம் செய்துவாரே, சத்தியம் செய்துவாரே. மிருதங்கரனே, ரெண்டாவது தடவையின் அண்ணவரை கொண்டு வந்து தள்ளியாச்சு. இன்னி அவர் பிழைக்க மாட்டார், இன்னி நம்ம தான் முதலாளி. ஆமாம், மேனாடு சொல்லுவான். ஆமாம், அதில் தான் அதற்கு அந்த குதிரையில் ஏறினோம்னா சும்மா டக் டக் டக்குன்னு சவாரி செஞ்சால் அந்த மேனாடு தலைவர் ராஜா போயிருக்கலாம். அதை வைத்து விட்டு அவர் இன்னி பிழைக்கவே மாட்டார், பிழைக்க மாட்டார் அவர். அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும். சாய் பிரியாண்டவரே, எதற்கும் உதவா கூடு எத்தனை எத்தனை பாடு, எதற்கும் உதவா கூடு இதற்கு எத்தனை எத்தனை பாடு, நமக்கு எல்லை பிணம் சுடுகாடு இதுதான் சம வீடு. எதற்கும் உதவா கூடு எதற்கும் உதவா கூடு இதற்கு எத்தனை எத்தனை பாடு, எல்லை பிணம் சுடுகாடு இதுதான் சம வீடு. எதற்குமே உதவாத கூட்டினை ஆண்டவன் மனிதனை படைத்தான். எல்லாருக்கும் உதவுற கூட்டினை ஆண்டவன் விலங்கினத்தை படைத்தான். 5 அறிவு படைத்த விலங்குகள் கூட மனிதனுக்கு இரையாக பயன்படுகிறது. 6 அறிவு படைத்த மனிதன் எதற்கு பயன்படுகிறான் சொல்? பிறக்கும்போது நன்றாக பிறக்கின்றான், கொஞ்ச காலம் ஆடுகிறான், ஆட்டமெல்லாம் முடிந்தவுடன் அழிவை நோக்கி நகர்கிறான். அவன் இறந்தவுடன் பாவம், அவன் பெயர் சொல்ல ஆளில்லை. பாடி எங்கே இருக்கின்றது எடுப்போமா என்றுதான் கேட்கிறார்கள். வாழுவரை அவன் பேர் சொன்ன கூட்டம் அவன் இறந்த பின்பு அவன் பேர் சொல்லக்கூட ஆள் இல்லாமல் போய்விட்டது. அதுதான் மனித வாழ்க்கை. வாழ்க்கையிலேயே ஒன்று மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள், பிறப்பென்று ஒன்றிருந்தால் மனிதனுக்கு இறப்பென்று ஒன்று உண்டு. ஆனால் இறந்தாலும் வாழ்வது விலங்கினம், இறந்த பின்னும் மனிதன் வாழவே இல்லை, மீண்டும் தோண்டி கொண்டே போகிறான். பாவம் மனிதா, பிறப்பை அறிந்த நீ இறப்பை அறியாமல் ஆகிவிட்டாய். இறந்த பின்பு உனக்கு பிணம் என்றுதான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள்.
அப்பேற்பட்ட பிணமாக இருக்கக்கூடிய நீ உனக்கு ஏன் இந்த போட்டி? பொறாமை, வஞ்சனை, செய்வனை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எதற்கடா? முன்னால் இறப்பவனை இறந்தால் பின்னால் நீ இறக்கப் போகிறாய். அதற்காக அவனை கொண்டு விட்டால் இறக்காமல் போகிறாயா? ஆண்டவன் உன்னை விட்டு விடுவானா? ஜெயிலிலே இருந்தாலும் இறப்பு உனக்கு நிச்சயம்தான். ஆண்டவன் படைத்திருக்கின்றான். நீ இறந்தால் உனக்கு சில வைக்கப் போவதில்லை. சில வைத்தாலும் கூட மக்கள் குறைஞ்ச நேரத்திலே மறந்து விடுவார்கள். உன் மகன், மனைவி எல்லாருமே மறைந்து விடுவார்கள். அதனால்தான் அன்றைய சொன்னான் கண்ணதாசன், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று சொல்லி வைத்தான். அதையெல்லாம் அறியாமல் ஆட்டம் போடுகிறாயே, இது உனக்கு நல்லதா? நீதியாக நேர்மையாக வாழ்ந்த மனிதன் எங்கே? நீதி நெறி வாழ்ந்த மனிதன் எங்கே? அன்றொரு நாள் மனுநீதி சோழன் வாழ்ந்தான். என்ன இப்படி வாழ்ந்தான்? நீதியாக நேர்மையாக செங்கோலாட்சி பிடித்து நடத்தினான் மனுநீதி சோழன். எப்படி? தனது மகன் பிறந்த நாளன்று மனுநீதி சோழன் மகன் நகரவளம் வந்து கொண்டிருந்தான். அப்படி நகரவளம் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பசுவின் கண்டுக்குட்டி அந்த தேர்காலில் அடைபட்டு இறந்து விட்டது. கன்றை இறந்த பசுவாகப்பட்டது. மனுநீதி சோழன் ஆராய்ச்சி மணியை அடித்தது. அழுது கொண்டே மனுநீதி சோழன் ஓடி வந்து முறையிட்டான். அப்பொழுது வாய் பேச முடியாத அந்த கன்று, பசுவின் கண்டுக்குட்டின் தாயாகப்பட்டது, கண்ணீரால் தன் கவலையை சொன்னது. மன்னா, என் மகனை நான் இழந்து விட்டேன். உன் மகன் தேர்காலில் அரைத்து கொண்டு விட்டான். அதற்கு நான் நீதி கேட்கிறேன் மன்னா. இதற்கு நீ என்ன நீதி சொல்ல போகிறாய் மனுநீதி சோழா? என் மன்னா என்று அந்த பசுவாகப்பட்டது ஆராய்ச்சி மணி அடித்தது. இதை அறிந்த மன்னன் அமைச்சரை கூப்பிட்டு விசாரித்தான். என்ன நடந்தது அமைச்சரி என்று கேட்க பொழுது நடந்ததை சொன்னார்கள் அமைச்சர்கள். அப்பொழுது, அப்படியா? எந்த கன்றுக்குட்டியை இழந்த தனது பசுவாகப்பட்டது கண்ணீரால் துடிக்கின்றது, வலியால் துடிக்கின்றது. அதேபோல் என் மகனை நான் இழக்க வேண்டும், என் மகன் இறக்க வேண்டும். அந்த பசு எப்படி துடிக்கின்றதோ அதேபோல் ஹலோ. அப்பொழுது என்ன செய்தான்? மனுநீதி சோழன் மன்னரை அமைச்சர்கள் அழைத்து, எந்த கன்றுக்குட்டி இருந்ததோ அதே கன்றுக்குட்டி இடத்திலே என் மகனை படுக்க வைத்து தேரை ஏற்றுங்கள் என்று சொன்னான் மனுநீதி சோழன். அமைச்சர்கள் யாரும் மறுத்து விட்டார்கள். பரவாயில்லை, என் மகனை நானே தேரை ஏற்றுக் கொள்கிறேன் என்று அன்றைக்கு தன் மகனை தேர்காலால் அரைத்து கொண்டான் மனுநீதி சோழன். எதற்காக? பசு கண்டுக்குட்டி நியாயம் கேட்டதற்காக. அந்த மனுநீதி சோழன் எங்கே? பொய்யே சொல்லக்கூடாது என்று அரிச்சந்திர மகாராஜன் சுடுகாட்டை ஆண்டானே, அந்த மன்னன் எங்கே? இப்படி எத்தனையோ மன்னர்கள் எல்லாம் தன் வாழ்வுக்காக நியாயத்தையும் நீதியும் நேர்மையாகவும் நடந்து கொண்டார்கள். அதனால்தான் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்று சொன்னார்கள். என்னதான் பொய்யை பேசினாலும் கூட தர்மம் நியாயம் என்றைக்கும் வெல்லுமே என்றுதான் உலக நீதி. என்றைக்காவது எனக்கு நியாயம் பிறக்கும் என்று நம்புகிறேன். செம்பகுளம் 2 முறை சத்தியம் செய்துவிட்டேன். இப்பொழுதாவது உனக்கு நீதியாக நேர்மையாக நியாயமாக நடந்து கொள். இப்பொழுதாவது உன் மரக்காலை வாங்கிச் செல். இதெல்லாம் ஒரு சத்தியமா சுவாமி? ஓடுற தண்ணியில்
ஒரு திரும்ப கள்ளி போட்டால் அது கடமுடன்னு அது அப்புறம் தான் செல்லும். சரி, ஓடி செல்லும். இதெல்லாம் ஒரு சத்தியமே இல்லை சாமி. அப்படி நீ செய்வதாக இருந்தால் உட்குழுமில் இருந்து புறக்குழுமி வர வேண்டும். அப்படி வந்தீங்களால் நீங்கள் செய்யும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நான் மரக்கலை எடுத்து சொல்லுகிறேன் சுவாமி. இதை முன்பே சொல்லியிருக்கலாம் இல்லை? இல்லை சுவாமி. சரி, அப்படியே சென்றுவார்கள். செம்பகுளம் கங்கையை 3 முறை என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 2 முறை சத்தியம் செய்து விட்டேன், இல்லை என்று மறுத்து விட்டாய். ஆமாம், 3வது முறை சத்தியம் செய்கிறேன். செம்பகுளம், 3வது முறை சத்தியத்தை சரியாக பார்க்க வேண்டும். அப்படி பார்க்காமல் ஏதாவது தவறு செய்ய நினைத்தாய், பொறுமைபுரத்த பொன்னரைத்தான் நீ பார்த்திருக்கிறாய். நான் பொங்கி எழுந்தால் இந்த பூமியோடு தரையாக மாறிவிடுவாய். தம்பி, உன்னை எதற்காக நான் இன்ன வரைக்கும் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? சின்ன வயசில் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என் அரமனை நீ வளர்ந்தவன், உனக்கு எந்த பொய் பேச தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பாவம், எவன் பிடியில நீ மாட்டிருக்கிறியோ அவனுக்காக இங்கே வந்து உன் உயிரை கொடுக்க வந்திருக்கிறாய். உன் உயிரை எடுக்கிறதுக்கு நான் பொறுப்பல்ல தம்பி. ஆண்டவன் படைத்த உயிரை ஆண்டவன் தான் எடுப்பதற்கு உரிமை உண்டு, அடுத்தவன் எடுப்பதற்கு உரிமை இல்லை. ஆனால் அதை செய்யும் அளவுக்கு என்னை மாற்றி விடாதே. நான் இன்று வரை எறும்புகள் நடந்து சென்றால் கூட அந்த எறும்பை மிதிக்காமல் தாண்டி செல்பவன் நான். மீண்டும் சொல்கிறேன், கடைசி முறை எச்சரிக்கிறேன், மரக்காலை வாங்கி செல்ல வேண்டும். நீ சொன்னது போல் வருகின்ற தண்ணீரை எடுத்து வருகிறேன். என் சத்தியத்தை நீ பார்க்க வேண்டும், புரிகிறதா? ஆகட்டும், சத்தியத்தை பார். போது நகர சோதனை சேனாதிபதிகள் சூடே அட சபதியில் தொண்டினேனே நொங்கு தாடியை தூக்கி எழுந்து போகல் அந்த முள்ள பையமலை சந்தையை பார்த்து பையமலை சந்தையை பார்த்து நாடிருக்கும் நாட்டர்களே நான் செய்யும் சரணமையா. நாட்டர்களே நாடோ செய் சரணமையா. ஐயா கூடிருக்கும் நாட்டர்களே கும்பிட்டேனே சரணமையா. கூடிருக்கும் நாட்டர்களே கும்பிட்டேனே சரணமையா. ஐயா கும்பிட்டேனே சரணமையா. இந்த வீரமோகன் சாமி சென்னாண்டவர் குதிரைக்கு புள்ளேற்க செல்லவில்லை என்று எனது சாமி சின்னாண்டவர் சாட்டையால் அடித்து துரத்து விட்டார்கள். அம்மா, நேராக வையமலை வந்தேன். 1000 தலைக்கட்டு நாட்டார்கள் இருந்தார்கள். அவர்களோடு அண்டி பிழைக்கலாம் என்று அவர்களை நாக்கையும் மூக்கையும் மறைக்க வேண்டும். சாமி சின்னாண்டவருக்கு ஒரு தோரணமும் பெரியக்காண்டி ஒரு தோரணமும் கொண்டு வர வேண்டும். இதோ மேலாட்டு காடுகளை நாக்கையும் மூக்கையும் மறைக்க வேண்டும். அப்படி நாக்குகளை தானறுத்தான் வீரமகன் நாகமலை போல் குதித்தான். அப்படி நாக்குகளை தானறுத்தான் வீரமகன் நாகமலை போல் குதித்தான். அப்படி மூக்குகளை தானறுத்தான் வீரமகன் வீரமலை போல் குதித்தான். அப்படி வீரமலை போல் குதித்தான். சாமி சென்னாண்டவரே, ஆபத்து, பாருங்கள் பாருங்கள் ஆண்டவரே. போகலின் அழைப்பை கேட்டு புகழ்ந்ததான் தம்பி சங்கர். என்னதான் சங்கர் எழுந்துமே கேட்க
சங்கர் எழுந்துமே கேட்டதனா என்ன வீதி வந்ததனா வீரவோகே எனக்கரியே சொல்லு மாடா வீரவோகே என்ன வீதி வந்ததானா வீரபோகா தெரிய சொல்லுமாடா வீரபோகா என்ன வீதி வந்ததனா வீரவோகே எனக்கரியே சொல்லு மாடா வீரவோகே நீதான் எனக்கரிய சொல்லுமாடா வீரபோகா வீரபகா ஆண்டவரே ஏன் பதட்டம் ஏன் ஆபத்து ஆண்டவரே வீரபகை என்ன தாங்கள் குதிரைக்கு மதுக்கரைக்கு புல்லறுக்க சென்றேன். புள்ளருக்க போன இடத்தில் நான் புல்லறுக்க சென்ற இடத்தில் அந்த 1000 தலைத்தட்டு நாட்டார்கள் சூழ்ந்து வந்தார்கள். அவர்களுடன் தண்டரம் சூழ்ச்சியாக சென்று அவையும் நாக்கையும் மூக்கையும் மறுத்து செல்லாண்டி அம்மனுக்கு ஒரு தோரணமும் தாங்களுக்கு ஒரு தோரணம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே வீரபகு ஐயா, என்னுடைய குதிரைக்கு வீரமணிக்கு புல்லறுக்க சென்ற இடத்திலே மேல்நாட்டு காலிப்படைகள் மொட்டையிலே 300 கோட்டையிலே கோடி லட்சம் பம்பையிலே 16 லட்சம் செல்லக்கூடிய 1000 தலை நாட்டார்கள் படை சூழ்ந்து வந்தனர். அந்த படைகளை நாக்குகளை மூக்குகளை மட்டும் அறுத்து வீரபகு ஆண்டவரே! வெக்கமில்லை ஆண்டவரே! வீரபகு பார்த்த படைகளை வெட்டி கருவறுக்காமல் நாக்கறுத்தேன் மூக்கறுத்தேன் வந்து என்னிடம் நிக்க உனக்கு வெக்கமில்லை மானமில்லை வாசமில்லை ஆண்டவரே! வீரபகு அந்த பாடைகள் கண்டு வீரபோகா நீதான் ஆண்டோடி வந்தாய். ஆனா அந்த பாடல் கண்டு வீரபோகா நீதான் அரண்டோடி வந்தாயடா வீரபோகா. ஆண்டவரே! அந்த படையல் கண்டு நீ அரண்டோடி வந்திருக்கிறாய். ஆண்டவரே! பார்த்த படையலை வெட்டி கருவறுக்காமல் நாக்குகளை மூக்குகளை அறுத்து விட்டு வந்திருக்கிறேன். அப்படி என்றால் அந்த படையல் பார்த்து அரண்டோடு தானே வந்திருக்க வீரபாகு. ஆண்டவரே,